ஞானசேகரனின் ஆபாச வீடியோக்களில் உள்ள பாதிக்கப்பட்ட பெண்களிடம் புகாரை பெற்று விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே ஞானசேகரனுடைய செல்போனில் இருக்கக்கூடிய ஆபாச வீடியோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் பெண்கள் மற்றும் மாணவிகள் என 4 பேரை சிறப்பு புலனாய்வு குழு கண்டறிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களிடம் புகாரை பெற்று மேலும் நடவடிக்கை எடுக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழு தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு குறித்து பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் கைதான ஞானசேகரன் பின்னணி குறித்தும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறப்பு புலனாய்வு குழு இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஞானசேகரனுடைய செல்போனில் கைப்பற்றப்பட்ட வீடியோக்களை ஆய்வு செய்யும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுக்க சிறப்பு புலனாய்வு குழு தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்குமாறும் அவர்கள் பற்றிய தகவல்கள் ரகசியம் காக்கப்படும் என்றும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஞானசேகரனுடைய மீது இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளையும் ஆய்வு செய்யக்கூடிய பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது.